அந்த சாத பேர்களே அமைதிய பொருளான பண்புக்கு பெற்றெடுத்த தாய்மார்களே உட்கார்ந்திருக்கிற உண்மையானவர்கள் நிக்கின்ற நேசமானவர்களே உட்காரமா நடமாடி யோசனை உசலாடி கொண்டிருக்கும் சிந்தனை செல்விகளை மங்கள பண்ண மாதம் உங்கள் மாணிக்கங்களை பெற்றோர் மடியில் புரிஞ்சிக்கக்கூடிய குழந்தை செல்வங்களே காலையை காடு சென்று மாலை விடுதல் மண்ணை பொன்னாக்க மாபெரும் விவசாய பெருமுடி மக்களே அதுக்கடுத்தபடியாக எங்க சிறப்பு வெளிக்கொண்டுள்ள மதிப்புக்கும் அடையக்கூடிய காப்பீட்டு அடைந்த காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த விழாவுடைய இப்ப எங்க மேடையிலே சிறு சிறப்புமாக நடாத்தி கொண்டிருக்கும் விழாக்குள்ளருக்கும் கிராம பொதுமக்களுக்கும் சுற்று வட்டார நாடாள அரசியல் பெருமக்களுக்கும் என் சார்பாகவும் எங்களது கலைக்குழு சார்பாக உங்களது நாடக அமைப்பாளர் மணிமுத்து நாயகம் அவர்கள் கலைக்குழுவால் உங்கள் அத்தனை பேரும் மறுபடியும் அன்போடு வரவேற்றாச்சு. நாடகம் ஆரம்பிச்சாச்சு, கூத்தில கோமாளி வந்தாச்சு. ஆமா, ஆனா இந்த லைட்டை தள்ளி வைப்பியா வேணும், லைட்டை தள்ள முடியாது. தள்ளணும்னா ஜேஜிக்கு பொக்கலி மாண்டி வரணும், அப்பதான் அதை தள்ள முடியும். அது சரி, அதெல்லாம் நாடகம் ஆரம்பிச்சாச்சு. ஆனா எல்லாரும் நாடகம் பார்க்குற மாதிரி தெரியல. அப்படியே வேற எதுக்கும் அந்த மாதிரி தெரியுது. ஒருவேளை அதுக்கு வந்திருப்பாங்க, அதுக்குன்னா ஒருவேளை இதுக்கு வந்திருப்பாங்க, இப்படித்தான் வந்திருப்பாங்களா? அப்படி இல்ல, இப்படி இல்லங்க. ஒரு சிலர் ஆடல் பாடல் பார்க்கற பார்ப்பாங்க, ஒரு சிலர் பாட்டு கச்சேரி பார்க்கற பார்ப்பாங்க, சில பேர் கரகாட்டம் பார்க்கற பார்ப்பாங்க. அது வேற இது வேற. இயல் இசை நாடகம், இயல் என்பது பேச்சு, இசை என்பது பாட்டு, நாடகம் என்பது நடிப்பு. தமிழை ஒன்று சேர்த்து கண்ணுக்கு கண்ணாக நேருக்கு நேராக பார்க்கக்கூடிய விஷயம். அதனால வந்த இடத்துல வந்தவங்களுக்கு பெருமை கொடுக்கணும். இவங்க எல்லாம் தேடி நம்ம தான் வந்திருக்கோம். நியாயமா பார்த்தா இவங்க நமக்கு வரவேற்பு கொடுக்கணும். ஆனா கொடுத்திருப்பாங்க ஏஜென்ட் அட்வான்ஸ் கொடுத்தனைக்கு நம்ம எல்லாரும் வர சொல்லி வரவேற்பு கொடுத்துருப்பாங்க. பணின்னு பார்க்காம, மலைன்னு பார்க்காம, ஆமா தூங்கவா இங்க வாருங்க. ஒரு லிட்டர் மண்ணா போட ஏதோ குச்சி எல்லாம் போட்டு என்னமோ மகமாய் நாடகத்துக்கு மாதிரி ஏதோ சின்ன கருப்பு பெரிய மாதிரி இந்த அழுவா கோழி எல்லாம் இங்க இதெல்லாம் வந்ததையா ஒரு படுத்துற பாடுது. அப்பாடி கோழி குஞ்சு அந்த குஞ்சு முன்ன கொஞ்சம் உள்ளத்துக்குமே ஆகாது. ஆமா, இப்படி பணம் கொடுக்குற முதலாளியே கீழே பணியில உட்கார்ந்து இருக்காங்க. அதை வாங்கிட்டு போற தொழிலாளி நம்மள மேல. அப்ப இந்த இடத்துல உங்களை வரவேற்பு நம்ம கொடுக்கணும், கொடுத்துடலாமா? வாங்க 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 வந்து ஆசிட்டாங்க. அவரோட அனுபவம் கூட என் வயசு இருக்காது. அப்படிப்பட்ட மனிதரை பார்த்து அந்த வார்த்தை சொல்லிங்க. அனுபவமா அது சொல்ல வச்சாரு. அதாவது இப்படி வரல கொண்டு போனா நீங்க அப்படி தவறா நினைக்க கூடாது. இப்படி வரல கொண்டு போனா யோசிக்க போறோம்னு அர்த்தம். அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நான் என்ன சொன்னேன், நாகரிக காரணம்னு சொன்னாலும் நாடக அவசியம் உங்களுக்கு என்ன? ஏன்னா இன்னைக்கு கிரைதான் துபாபுரம் கலியுகம் 4ஆவது யுகம் 5ஆவது யுகம் ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப பேர் என்ன நினைக்கிற கலியுகம் தான் நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறான். அது கிடையாது, அது நடந்து முடிஞ்சு இப்ப அழிவு ஆரம்பிச்சிருச்சு. எங்க பார்த்தாலும் சண்டை சச்சரவு, கொலை கற்பழிப்பு, ஆக்சிடென்ட், இப்படி அழிவுகமான பணியில போய்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட நேரத்துல இந்த நாகரிக காலத்துல எல்லாருடைய கையிலையும் விட்டு அகலம் டச்சு செல்போனு வேற மாமா நாட்டு பாப்போம். டச்சு செல்போன் எல்லாத்தையும் இருக்கு. இந்த டச்சு செல்போன்ல இன்டர்நெட்டுக்கான போட்டா போதும், உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் இருக்கிற இடத்துல கைக்குள்ள அடக்கமாயிருச்சு. ஆமா, இந்த கைக்குள்ளே அடக்கமாயிருச்சு. இருந்த போதிலும் என்னங்க நாகரிகம் கலாச்சாரம் ஆயிடுச்சு. காவல்துறை ஐயா கலாச்சாரம் பண்பாடெல்லாம் மாறி வந்தாலும் இன்னும் 50 வருஷம் 100 வருஷம் ஆனாலும் தெய்வ வழிபாடுன்னு ஒண்ணு நடந்தா நம்மள மாதிரி நாடக நடிகர்களை கொண்டு வந்து வச்சு நாடகத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்ட இந்த ரசிகர்கள் இருக்க வரைக்கும் ரசிகர்கள் தான் முகம் பார்க்கும் கண்ணாடி. நம்மளை வச்சு அவங்களுக்கு பெருமை, அவங்களை வச்சு நமக்கு பெருமையான பார்த்தா
அவங்கள வச்சுட்டு நமக்கு பெருமை. இந்த நாகரிக காலத்துல நாடகத்தை நடத்தாங்கன்னு அபிநயத்தை அழிய வீசுறேன். இல்ல வச்சுக்கிட்டு இல்ல நகரிக காலம் என்ன என்னோட வாழ்க்கையில என்னோட லைஃப்ல நடந்த ஒரு உண்மையான விஷயம் என்ன அப்படி பாத்தியாலே இப்படித்தான் ஒரு 4 வருஷம் மேல நாடகம் ஆடிட்டு இருந்தேன். நாடகம் ஆடிட்டு இருக்கும்போது ஒருத்தர் பார்த்து பஸ் ஸ்டாண்ட்ல மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்து தம்பி என்னடா வேலை வைக்கணும் அப்படின்னாரு. ஆனா இந்த மாதிரி நான் வள்ளியம்மன் நாடகத்துல பப்புன்னு வேஷம் போறேன், நாடகத்துக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன், என் ஊரு பட்டாம்பட்டினா அப்படின்னு. அடக்கூடா தம்பி, இந்த காலத்துல போய் நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்கா, வாடா உனக்கு வெளிநாட்டுல உனக்கு வேலை வாங்கி தெரியும் அப்படிங்க. வெளிநாட்டுல என்ன சம்பாதிக்கலாம்ல எனக்கு ஆசை. தக்காளி ஒவ்வொருத்தரும் வெளிநாடு போனோம்னா போயிட்டு 1 வருஷம் 2 வருஷம் சென்று வரும்போது கையில இவ்வளவு கை செயினு, கழுத்துல 4 செயினு, அப்படி அரைக்கால் டவுசரை போட்டு செயல மாட்டாங்க. இப்ப போய் அந்த சம்பாரிச்சு கையில செய்யணும்னு அந்த செயலை அது எல்லாம் இருக்காரு. இப்படி போட மாட்டாங்க, இப்படி ஒத்த கையில இப்படி சம்பாரிச்சு எல்லாம் வெளிநாட்டுல வாங்கிட்டு வர்றாங்க. அப்ப நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இந்த வாய்ப்பை பயன்படுத்தும் அப்படின்ட்டு நான் என்ன வந்து சரின்ட்டு வெளிநாட்டுக்கு கிளம்பிட்டேன். சரி, அவர் பேச கேட்டு எங்க போய் சிங்கப்பூருக்கு போனேன். சிங்கப்பூர் அங்க போன உடனே என்ன பண்ண போனா வீட்டு வேலை வந்து சேர்த்து விட்டாப்புல. வீட்டு வேலை வீட்டுல வேலை வைக்க யார வேலை வைக்க ஒரு பெரிய அம்மா இருந்துச்சு. அதுக்கு இல்லையா ஒரு வயசான அம்மா இருந்துச்சு வீட்டுல. அந்த அம்மாவுக்கு எடுமுடி வேலை பார்க்கறாங்க. இந்த வீட பூச பறக்க வைக்க எடுக்க கொடுக்க அந்த வைக்க எடுக்கல வைக்க அதை எடுக்க கொண்டு போய் அம்மாவுக்கு கொடுக்க இப்படிமா வேலைக்கு கொண்டு போய் எடுமுடி வேலைக்கு சிங்கப்பூர்ல நீங்க எந்த ஊரு போனா வாத்தியார என்ன வேலை இருந்தாங்க நமக்கு தேவை மணி பணம்னா என்ன வேலை செய்வோங்க. மணி இருக்குல்லப்பா, மணி அது அதனால என்ன விட்டு வீட்டு வேலைக்கு சேர்த்து விட்டாங்க. சரி சரின்ட்டு வீட்டு வேலையை பாக்குறேன். அந்த அம்மா ஒரு 70 வயசு இருக்கு. என்னை பார்த்த உடனே முதல் நாள் ஒரு கண்டிஷன் போட்டாங்க, 70 வயசு ஆயிடுச்சு. அதனாலதானே என்னைய கொண்டு ஒத்தாசி வைக்கிறாங்க. அது 30-40 வருஷம் அதுவே எல்லா வேலையும் பார்த்துக்கிறேன். அதுக்கு கை இருக்கு, அது கை இருக்கு இல்ல, அது ஒண்ணு கை அது கையை வச்சு எல்லா வேலையும் பார்க்கிறேன். சரி, இதுக்கு 70 வயசு பாட்டியம்மா, அதுதான் அது கை இருக்குன்னு. அப்ப இந்த அம்மாவுக்கு எல்லா எடுபடி வேலையும் நீங்க பாக்குறங்க. அந்த அம்மா உன்னோட சொன்னாங்க, தம்பி உனைய மாதிரியே முதல்ல ஒரு பையன் வேலைக்கு வந்தாப்புல வந்தானே அங்க 3 தவறு பண்ணிவிட்டேன். ஆமா, தப்பு பண்ணிட்டேன். நான் சம்பளமே கொடுக்காம ஊரை விட்டு அனுப்பிட்டேன். அவங்க தாய்நாட்டுக்கே அனுப்பிட்டேன். உனக்கு அதே மாதிரிதான் 4 தடவை சான்ஸ் தருவேன். நீ 4 ட்ரிப் தவறு பண்ணிட்ட அப்படின்னா உனக்கு சம்பளம் கொடுக்காம ஊருக்கு ஏற்றிடுவேன் அப்படிங்க. எனக்கு ஹீரோ கண்டிஷன் போட்டோன்னு எனக்கு ஹீரோக்குள்ளே ஆடிடுச்சு. நான் பேசாம நாடகத்துக்கே போயிருக்கலாம், நிம்மதியா போயிருக்கலாம். அந்த பாதி வரத்தை பேச்ச கேட்டு சிங்கப்பூருக்கு வந்து நிலைமை இப்படி ஆயிப்போச்சு அப்படின்ட்டு சரி இருந்தாலும் பரவாயில்ல சம்பாதிக்கிறேன், 5 லட்சம் வரணும் இல்ல 50 லட்சம் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படின்ட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு வச்சாரு. அந்த வீட்டுல வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு நாள் அம்மா என்ன பண்ணாங்க, தம்பி இங்க வாப்பா, இன்னைக்கு கிளம்ப வெள்ளிக்கிழமை வீடெல்லாம் சுத்தமா கூட்டி கலைக்கி தொடச்சு வச்சிருப்பா அப்படின்னு சொல்ல அந்த வீட்டுல பாருங்க
7-8 பேரா நமக்கு ஒரு நாளைக்கு வர சொல்லுங்க. இல்ல மைக்கு சரியா இல்லைன்னு நினைக்கிறேன். ஏலத்துப்பட்டு ரூம் ஒவ்வொரு ரூமா கூட்ட துடைக்க சரி எனக்கு அசதி ஆயிப்போச்சு. கடைசியா பத்தி ஒரு ரூம்ல ஒரு பெரிய கட்டில் கிடந்துச்சு. கட்டில போய் சத்த படுப்போம்னு படுக்க அம்மா பார்க்க போச்சு. தம்பி என்ன கட்டில படுக்கிற அப்படிங்க. அம்மா எல்லாருமே தொடச்சிட்டு வந்தேன், கொஞ்சம் அசதியா இருந்துச்சு, அதாம்மா கட்டில படுத்தேன் அப்படிங்க. இது என் புருஷன் எனக்கு ஆசையா வாங்கி கொடுத்த கட்டிலு, இதுல நீ படுக்க கூடாது, நீ இதுல படுத்தா நீ செஞ்ச முதல் தப்பு அப்படிங்க. ஐயோ முதல் தப்பு என்னடா கட்டில படுத்தது முதல் தப்பு அப்படின்ட்டு சரி இனிமே தப்பு பண்ண மாட்டேமா அப்படின்ட்டு தவறு பண்ணிட்டேன். முதல் தப்பு இது தப்பு கட்டில படுத்துட்டேன். ரெண்டாவது இனிமே எதை தவறு பண்ணக்கூடாது வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி அடுத்து ஒரு நாள் என்ன பண்ணிருச்சு, அம்மா என்ன பண்ணிருச்சு, தம்பி மேல துணிமணி முட்டை மணில காய போட்டிருக்கேன், மழை வர்ற மாதிரி இருக்கு, அதெல்லாம் போய் எடுத்துக்கிட்டு வாடா அப்படிங்க. நானே வேலை மாடிக்கு இந்த வேலையை தவறு இல்லாம பாக்கணுமானு அம்மா காய போடுற சேலையை எடுத்து போட்டுக்கிட்டு பாடி ஜாக்கெட்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு அம்மாவுக்கு உள்பாவோட ஒண்ணு மேல காஞ்சிருக்கு. அது எனக்கு தெரியாம போச்சு. அதையும் நான் யதார்த்தமா எடுத்துக்கிட்டு கீழே இறங்க அம்மா பாக்க, தம்பி இது என்னன்னு கேட்க, அம்மா பாவாடம்மான்னு. பாவாடை தெரிஞ்சதே துப்புனியாடா அப்படின்னு. அம்மா நினைஞ்சிருமா மழையில நினைஞ்சிருந்தாமா துப்புனி அப்படின்னு. இது வேண்டா நீ செஞ்ச ரெண்டாவது தப்புங்க. பாவாடை தூக்குனது. ஆமா அந்த வீட்டுல காஞ்ச பாவாடைய நீ செஞ்ச ரெண்டாவது தப்பு. இது தப்பு தப்புன்னா ஒரு வாட்டி கூட தப்பு இருந்தாதான் பிரச்சனை வந்திருக்காங்க. நான் ரெண்டாவது தவறாகி போச்சு. இன்னும் 2 இருக்குல்ல, அதுல எப்படியாவது நல்லபடியா தவறு பண்ணாம இருக்கணும் அப்படின்னு பாக்குறேன். மூணாவது ஒரு நாள் என்ன பண்ணாங்க, தம்பி துணிமணி எல்லாம் நிறைய அழுக்கா கிடக்கு, கொண்டு போய் துவைச்சு வாடான்னு சொல்ல நானும் என்ன பண்ணேன், அப்படியே வேகமா போய் துவைக்க போயிட்டேன். துவைக்கிற இடத்துல கல்லு சொரன்னு நடந்துருக்கு. அம்மாவுக்கு ஜாக்கெட் கிட்ட பாவனை தாங்கன்னு சேர எல்லாத்தையும் துவைச்சிட்டு ஒரு உள்பா இருந்திருக்கு, அதை டல்லுன்னு அடிச்சு என்னடா செய்யுது அப்படின்னு. இப்படி ஒண்ணு எல்லாமே ஏட்டி கூட்டியாவே நடக்குது நம்ம வாழ்க்கையில எப்படா அப்படின்ட்டு வந்து அம்மாட்ட அம்மா கண்டு சொரன்னு இருக்கும் போல எனக்கு தெரியாம போச்சு, பாடி கிழிஞ்சு போச்சுமா அப்படின்னு அம்மா சொன்னாங்க. தம்பி நீ செஞ்ச 3வது தவறு இதுதான்டா. மொத்தம் 3 தப்பு. இது 3 தவறு முடிஞ்சு வச்சு 3 முடிஞ்சு வச்சு 1 தான் இருக்கு. இன்னும் என்ன பாதி உயிர் போகவும் பாதி உயிர் மேலையும் கீழேயுமா இருக்கு. சரி அந்த ஒரு சான்ஸ்ல பொழைக்கிறேன் எத்தனை பேர் இருக்கேன். நழுவ விட்ட வாய்ப்பு விட்டோம்னா அடுத்து கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்த எத்தனை பேர் இருக்காங்க. 3 தான் போயிடுச்சுடா. 3 பொண்ணுனாலதான் எல்லா பிரச்சனையுமே. இனிமே 3 வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு நாள் போனதுக்கிட்டே இவ்வளவு பிரச்சனைங்க. இனி தவறே பண்ணக்கூடாதுன்னு வேலை பார்த்துட்டு இருந்தேன். சரி ஒரு நாள் அம்மாவுக்கு கிரகம் முடிச்சுச்சா எனக்கு கிரகம் முடிச்சு தெரியல, அம்மாவுக்கு ஜலதோஷம் முடிச்சிருச்சு. ஒரே தலைவலி. தம்பி அடுப்படியில பால் இருக்கு, பாலை காய வச்சு எடுத்துக்கிட்டு ஒரு தலைவலி மாத்திரை எடுத்துட்டு வாடா அப்படிங்க. நானும் வேகமா போய் பாலை காய வச்சு ஒரு டம்ளர்ல எடுத்துக்கிட்டு ஒரு தலைவலி மாத்திரை எடுத்துக்கிட்டு வேகமா வந்து பார்க்க அம்மா கண்ணை மூடி தூங்க. அம்மாவை தொட்டி எழுப்பினாலும் தவறா போயிடும். பால் டம்ளர்ல இருக்கிறது ஆறி போனாலும் தவறா போயிடும். என்ன பண்ணி தெரியாது பாத்தி பேசாம நானே குடிச்சிட்டேன். நான் குடிச்சு முழிக்க அம்மா கண்ணு முழிக்க ஒரே படி கழுத்தை குடிச்சிருச்சு. படுபாவி பையல உன்னைய என்னடா சொல்லி வேலைக்கு சேர்த்த, நான் தப்பு செய்யக்கூடாது, செஞ்சா உன்னைய வீட்டுல காசே கொடுக்காம அனுப்பி சொன்னீங்களா, நீ 4 தவறு பண்ணிட்ட அப்படின்னு. என்னம்மா தவறு ஒண்ணுன்னு கேட்டேன். என்னம்மா தவறு நீ என்னட்ட கேட்கிற, முதல்ல என் கட்டில படுத்த, அடுத்து என் பாவடைய துப்புன, அடுத்து என் பாடிய கிழிச்ச, அடுத்து என் பாலை குடிச்சு விட்ட வச்சிருந்த பாலியா அப்படின்னு சொல்லி மறுபடியும் நாளைக்கே வந்துட்டு. அதனால வெளிநாடுலாம் முன்ன ரொம்ப சுதாரணமா இருக்கணும். என்ன இடத்த முன்னாரம் போடக்கூடிய அறிவுறுத்தி கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முடிமலையாண்டி சுவாமி துறை, திருச்சி மாவட்டம் முளப்பாறை வட்டம் அயன்பண்ணப்பட்டி கிராமம் காவல்காரப்பட்டி அருள்மிகு ஸ்ரீ மலையாண்டி சுவாமி திருக்கோவில் 5ஆம் நாள் திருவிழாவை முன்னிட்டு 31ஆம் ஆண்டு உபயதாரர்கள் இணைந்து நடத்தும் நாடக நடைபெறும். அனைவரும் காண வருக. அன்புடன் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாச வருடம் மாசி மாதம் 8ஆம் நாள் 20/2/2026 வெள்ளிக்கிழமை இரவு 10 மணி கோவில் முன்பாக சிங்கார மின்னலி தலைமை திரு K.
ஆர் பெரியசாமி கவுண்டர் நட்டம்மை முன்னிலை திருச்சி முருகேசன் பிள்ளை திருப்பி தண்டபாணி கவுண்டர் இவர்கள் தலைமையில் ஸ்ரீ வெள்ளிக்கிழமை நடந்த திரைப்படம். இது நடிக்கக்கூடிய நடிகர்கள் தாங்களுக்கு தெரிந்திருந்தாலும் தெரியாவிட்டாலும் எடுத்துக் கூறவனின் எனது கடமை என்பதை தெரிவித்துக் கொண்டு திண்டுக்கல் மாநகரத்தை சேர்ந்த ராஜ்குமார் அவர்கள் இவர்களை வேறு விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றனர். அதற்கு இணையாக குயிலிட்டு மணிய குரல் படைத்த கோகில வாணி இசை அரசி சென்றெல்லாம் கலக்கணிக்க தானியை வெட்டி வரிசை கொண்டு வரும் மதுரையை சேர்ந்த கலையரசி அவர்கள் இவர்களை வழியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். பாட்டுக்கு பாட்டு, பேச்சுக்கு பேச்சு, வீச்சுக்கு வீச்சு. இந்த முட்டை புரோட்டா பார்சல் என்ன புரோட்டா கடையை மாவும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு எனக்கு ஏற்கனவே வைக்க தவறாக இருக்கு. இன்னைக்கு வரப்பு தவறாக கம்மா தவறாக போனான்னு தெரியல. இருக்கிற பரவாயில்ல. சென்றெல்லாம் தலைவருக்கு தானியத்தை வட்டி முடிச்சு கொண்டு வரும் ஜெமினிப்பட்டியை சேர்ந்த எஸ் ஜெயபார்த்திபன் அவர்கள் இவர்களுடைய நாடு பின்பு கலைப்பிரியை நடிக்க காத்து ஆறுமணிய கலையரசு சென்றெல்லாம் தனக்கு நிகழ் தானியத்தை வெட்டி முடிச்சு கொண்டு வரும் மதுரையை சேர்ந்த டி எம் கல்யாண சுந்தரம் அவர்கள் ஆசிரியர் அவர்கள் இவரை மனையில் 6 மணி பின் பாடலை வாங்கி பாடுவார்கள். ஒருத்தருக்கு வாய் வேலை மட்டும் இருக்கு, ஒருத்தருக்கு கை வேலை மட்டும் இருக்கு, ஒருத்தருக்கு கால் வேலை மட்டும் இருக்கு. ஆனா உங்களுக்கு எல்லா வேலையும் இருக்கு. என்ன சொன்னீங்க உங்களை 6 மணியும் பின் பாடுங்க. நல்லா வாசிக்கிறீங்க. உங்களுக்கு காலே வேலை பார்க்கணும், கையே வேலை பார்க்கணும், சரி வாய் வேலை பார்க்கல. இல்ல அது இன்ன வரைக்கும் என்ன மனித இந்த பாட்டு அப்படியே நீங்க பழசு. ஓஹோ, எனக்கு 90s 80s இருக்குல்ல. ஆமா கேளுங்க. இங்க
காலத்தை மதிப்புக்கு மனிதக்கூடிய நாடக அமைப்பாளர் பி மணிமுத்து நாயகம் அவர்கள் இவர்களை தாள வாசிப்பார்கள். எங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஏற்படுத்திய விழாக்குள்ள இருக்கும் அந்த உபசரித்து அன்பு நெஞ்சங்களுக்கும் கோடான ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் எல்லாம் மெதுவாக பேசினாலும் உங்கள் செவிகளுக்கு தெல்ல தெளிவாக எடுத்து உழைத்துக் கொண்டிருப்பது ஒளியனுடைய அமைப்பு மதன் சவுண்ட் சர்வீஸ் காவல்காரப்பட்டி உரிமை தங்கத்துறை மதன் சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் தங்கத்துறை அவர்களுக்கும் அது பணிபுரியும் அத்தனை அன்புள்ளவர்களுக்கு மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சாப்பாடு ஏற்படுத்திய உலகம் இருக்கும் அந்த உபசரித்த அன்புள்ளவர்களுக்கும் எங்களது கலைக்குழு மற்றும் எங்களது இசைக்குழு சார்பாக மற்றும் கிராம பொதுமக்கள் சார்பாக மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த அது சமய பக்த கோடிகளும் உறவினர்களும் பொதுமக்களும் பெருந்தலாக வந்திருந்து ஸ்ரீ மலையாண்டி சுவாமி அருள்பெருகள் நாடகத்தை கண்டுகளுக்கு செல்லுமாறு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இப்படிக்கு உபயதாரர்கள் காவல்காரப்படி என்பதை தெரிவித்துக் கொண்டு நாடக அமைப்பு இந்த நாடகம் மட்டுமல்ல வேற எந்த நாடகமாக இருந்தாலும் சிறந்த நடிகர்களை கொண்டும் சிறந்த இசைக்காயர்களை கொண்டும் சிறப்பான முறைகள் மிக 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 ரொம்ப குறைந்த செலவில் அதனால நாடக அமைப்பு சீலாயக்கம்பட்டியை சேர்ந்த இருப்பு அலங்கம்பட்டி பி மணிமுத்து நாயகம் அவர்கள் இந்த நாடகத்தை அமைச்சிருக்காங்க. இந்த நோட்டீஸ்ல இருக்க பேரெல்லாம் படிக்க சொன்னீங்கன்னா படிப்பேன். அப்புறம் அதனால நேரம் சொல்லக்கூடாது. எனக்கு டயம் ரொம்ப முக்கியம். படிக்கவா உள்ள போயிருவேன் சொல்லணுமா? அதனால இருக்கட்டும், பரவாயில்ல இருக்கட்டும். ஆடல் அழகி அப்படியே சென்றாரு நாட்டிய தாரையை சென்றடமா தனக்கு தாரையை ஒட்டி முடிச்சு கொட்டி வரும் அன்பு காவியாட்சி அப்படியே டான்ஸ் கவியாடியை காத்துக் கொண்டிருக்கின்றார். மனிதன் பிறப்பு இறப்பு இடையில சின்னோண்டு கேப்பு. அந்த கேப்புல அவன் அடிக்கணும் இவன் அடிக்கணும், அவனோட நம்ம பெரியால நம்மளோட அவன் சின்னாலா, அந்த இடத்த வாங்கணும் இந்த இடத்த வாங்கணும், அதை செய்யணும் இதை செய்யணும்னு இப்பட்டு அடிச்சுக்கிட்டு மல்லு கட்டுறமே. தூங்கும் போது வீடு மூச்சு சுழி மாறி போனாலும் போச்சு. ஒரு வேளை செத்து போயிட்டோம்னு வச்சுக்க, பீடி வராது, நகை வராது, பணம் வராது, கொண்டாட்டி வர மாட்டா. இருக்கும் போது ஒன்ன மாதிரி புருஷன் கிடைக்க புடிச்சு வச்சிருக்கணும்பா. செட்டா கண்டாலே நினைப்பா எப்படா உனக்கு புதப்பா நம்ம வண்டிய வேற ரூட்ல ஓட்டோம்னா நினைப்பா. அப்படியாப்பட்ட இந்த அழிவுத்துல வந்துகிட்டு இருக்க மக்களே, நம்மளே பாதுகாத்துக்கணும். நம்மளை பாதுகாக்க இந்த உலகத்துல யாருமே இல்ல. அதனால பணங்காலத்தை சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், அதை செலவு பண்றது ரொம்ப 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 ஈஸி. அதனால யாரும் சரக்கு எனக்கெல்லாம் குடிக்காதீங்க, பணங்காலத்தை சேர்த்து வைங்க, சம்பாதிச்சு வைங்க. நம்ம குடும்பம் நல்லா சமத்துவம் நடுசாமி பிரார்த்தனை செய்த அன்புள்ளங்கள் அன்புத்துவம் அன்பை வைத்து முத்தி கொடுக்காத பாடல். அதனால எல்லாருமே ரொம்ப கடமை கண்ணியம். ஒரு மனிதனாகப்பட்டவன் 3 வாழணும். ஒரு
வைப்போம். கோட்ரு கப்பு வாட்ரு அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறதா நம்மளே அழிச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லையா மூணு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. அதனால உங்களை நீங்க தான் பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு காசத்தாரி ரொம்ப பேரு ஓடி அலையிறா அந்த காசு வந்த நிமிஷத்திலே தண்ணி போடுறா. நான் சொல்றது ஏதாவது தவறு இருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஆனா ஒரு சிலர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க இன்ன வரைக்கும். ஆனா இதுல யாரும் தெரியாதவங்களா இருக்க மாட்டேங்க. எல்லாருமே பெரியவங்க தான் உங்களுக்கு தெரியும். பொன் பொருள் அள்ளி போய் அடகு வைக்கிறேன், பல பொய் புரட்ட சொல்லித்தானே குழப்பம் நடத்துறேன். ஆமா, அதனால இன்னைக்கு நகை தங்கம் எவ்வளவு விக்குது? 1,40,000 தாண்டல, 1,40,000 ரூபாய். இறுதியில 2026 இறுதியில 1,90,000 ஒரு பவுன் இருக்கு. அப்படி என்ன பெற்ற ஆட்டாமகளை காப்போம்னா அது பவுன் சேர்த்து வைக்க குடிக்கிற கட்டிங்க அதையும் முடிவு அனுபவிச்சு போறாங்க. அதுக்குதான் அப்படி பாடி இருக்காங்க. அப்படி யாருமே நீங்க செய்யக்கூடாதுன்னு பன் பொருள் அள்ளி போய் அடகு வைக்கிற போன ஊர்ல இப்படித்தான் சொல்ற இந்த பாட்ட பாரு. ஒருத்தர் நல்ல போத உட்காந்து என்ன சொல்றாரு, முதல்ல ஏன்டா நீங்க விக்கிறீங்க கடையில போடுறாரு. நான் சொன்னேன் எனக்கு வேணா ஒரு வாய்ப்பு கொடுங்க. நீங்க எல்லாரும் நினைச்சு என்னைய ஒரு நாள் முதல் மாதிரி ஆக்கினீங்கன்னா ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் தமிழ்நாட்டுல எங்கெங்க ஒயின் ஷாப் இருக்க கூட கையெழுத்து போட்டு வந்ததையா அப்படின்னு நான் நினைச்சா முடியுமா? நீங்க எல்லாரும் நினைக்கிறேன் நம்ம எல்லாருமே நம்ம குடிக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம்னா எப்படி விற்பாங்க? பிளாக்ல வாங்கிட்டு